சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பார்வதி, பார்வதி, பார்வதி. பார்வதி, ஏன் இப்படி சித்திரவதை பண்றீங்க? எனக்கு உங்க நினைப்பாவே இருக்கு. உங்களுக்கு ஃபோன் பண்ணவும் முடியல, பேசாமலும் இருக்க முடியல. நான் என்னதான் பண்றது? ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை பார்க்கணும்னு தோணிட்டே இருக்கு. உங்க கூட நினைப்புல மட்டுமே ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துட்டு இருக்கேன். எப்போ நீங்க வந்து என்னை கூட்டிட்டு போவீங்கன்னு ஒவ்வொரு நொடியும் எதிர்பார்த்து ஏங்கிக்கிட்டு இருக்கேங்க. இனிமே நீ ஏங்க தேவையில்லை பார்வதி. நான் இங்க இருக்கேன். நீ போட்டோ பார்த்து பேசிட்டு இருக்க. போங்கங்க. இப்படிதான் நேர்ல வந்து நிப்பீங்க, அப்புறம் மாயமா மறைஞ்சிருவீங்க. நான் உங்களையே நினைச்சிட்டு இருக்கிறதுனால எங்க திரும்பினாலும் நீங்க என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற மாதிரியே நான் கற்பனை பண்ணிட்டு இருக்கேன். பார்வதி, இது கற்பனை இல்ல, நிஜம். நான் உண்மையிலேயே வந்திருக்கேன். அட போங்க. பார்வதி, நிஜமாவே வந்துட்டீங்களா? என்ன பார்வதி, நான் வருவேன்னு எதிர்பார்க்கலையா? ஏங்க, என்னைக்காவது ஒரு நாளாவது என்ன பார்க்க நீங்க வந்துட மாட்டீங்களான்னு தினம் தினம் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு நீங்க வந்துட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. பார்வதி, எனக்கு மட்டும் உன்னை பார்க்கணுன்ற ஆசை இல்லைன்னு நினைச்சிட்டியா? ஏதோ சூழ்நிலை என்னால பார்க்க வர முடியல. மற்றபடி உன் மேல எனக்கு இருக்க அன்பு, பாசம் எல்லாமே அப்படிதான் இருக்கு. இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. மலர். ஏய் பார்வதி, எதுக்கு சத்தம் போடுற? ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க வந்தது மலருக்கு தெரிஞ்சா அவ இவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? எத்தனையோ நாள் நீங்க வரலன்னு அவ வருத்தப்படும் போதெல்லாம் கண்டிப்பா நீங்க என்ன பார்க்க வருவீங்கன்னு மலர் தான் என்கிட்ட ஆறுதல பேசி சமாதானப்படுத்திக்கிட்டே இருந்தா. அவ சொன்ன மாதிரி நீங்க இப்ப வந்துட்டீங்க. நீங்க என்ன பார்க்க வந்தது அவளுக்கு தெரிஞ்சா என்ன விட அவதாங்க ரொம்ப சந்தோஷப்படுவா. எதுக்கு அவளை தொந்தரவு பண்ணிக்கிட்டு? மாமா, நீங்க எப்ப வந்தீங்க? ஏய், என்ன எதுக்கு மலர் இவ்ளோ ஷாக் ஆகுற? ஏன் பொண்டாட்டிய பார்க்க நான் வந்திருக்கேன், அதுக்கே நீ இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க? அது இல்ல மாமா, நடந்த பிரச்சனைய மனசுல வச்சுக்கிட்டு எங்க நீங்க வராமலே போயிடுவீங்களோன்னு நாங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம். அதான் திடீர்னு உங்களை பார்த்த உடனே என்னையே அறியாம இப்படி ரியாக்ட் பண்ணிட்டேன். மலர், அதுக்காக நடந்த பிரச்சனையை மனசுல வச்சுக்கிட்டு அப்படியே வந்துட முடியும்? எனக்கும் என் பார்வதியை பார்க்கணும், மனசு விட்டு பேசணும்னு ஆசை இருக்காதா? சின்ன சின்ன சண்டைகள் வரும் தான், ஆனா அதுக்காக எல்லாம் என் பார்வதியை நான் விட்டு கொடுத்துட முடியுமா? உண்மையை சொல்லணும்னா பார்வதி என்னை பார்க்காம எந்த அளவுக்கு வேதனைப்பட்டாளோ, ஆனா அதை விட அதிகமாவே
பார்வதியை பார்க்காம நான் வேதனைப்பட்டிருக்கேன், வருத்தப்பட்டிருக்கேன். மாமா, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. என்ன மலர், நான் வருத்தப்படுறேங்கிற, நீ சந்தோஷமா இருக்கங்கிற? ஐயோ மாமா, நான் அத சொல்லல. அக்காவை நீங்க பார்க்க வந்தது சந்தோஷம்னு சொன்னேன். என்னக்கா, மாமா உன்னை பார்க்க வந்திருக்காருல்ல, நீ இப்போ ஓகே தானே? சரி அக்கா, மாமா 2 பேரும் வாங்க, காஃபி போட்டு கொடுக்கறேன். வாங்க. வாங்க 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 சந்தோஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். எப்போ வந்தீங்க? ஜஸ்ட் இப்பதான் சார் வந்தேன். நல்லா இருக்கீங்களா மேடம்? என் மருமக மலர் எங்க கூட இருக்கும்போது எங்களுக்கு என்னப்பா குறை இருக்க போகுது? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இவ எதுக்கு இங்க வந்தா? ஒருவேளை இவனையும் இங்க தங்க வைக்க பிளான் பண்ணிட்டாலோ என்னவோ. அப்புறம் சந்தோஷ், ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார். பார்வதியை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். அப்போ நீங்க அக்காவை கூட்டிட்டு போக வரலையா மாமா? இல்ல மலர். ஏய் ஹலோ, என்ன 2 பேருமே சேட் ஆயிட்டீங்க அதுக்குள்ள? இப்போ கூட்டிட்டு போக வரலன்னு தான் சொன்னேன். எப்பவுமே கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொன்னா? இன்னும் 3 மாசத்துல உன் அக்காவை நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் நீ தான் என் பொண்டாட்டியை பார்க்க அங்க வர வேண்டியது இருக்கும். அது என்ன 3 மாசம் சந்தோஷ்? அது ஒண்ணு இல்ல மேடம், மலர் எனக்காக நிறைய பண உதவி செஞ்சிருக்கா. அதையெல்லாம் நான் திரும்ப கொடுக்கணும். மலர் ஆசைப்பட்ட மாதிரி அவ அக்காவுக்கு ஒரு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கறதுக்காக தான் அந்த 3 மாச டைம். மாமா, அது ஏதோ ஒரு கோவத்துல. சச்ச மலர், நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லம்மா. நீ எந்த சூழ்நிலையில அதை சொன்னேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ நினைக்கிற மாதிரி நானும் இதை கோவமாலாம் ஒன்னும் சொல்ல. நீ சொன்னதை நான் ஒரு உத்வேகமா தான் எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலா உன்னோட வார்த்தைகளை என்னுடைய முன்னேற்றத்துக்கான மோட்டிவேஷனா மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். நீ அப்படி சொன்னதுனால தான் உன்கிட்ட நான் சேலஞ்ச் பண்ணி அதுக்கான முயற்சியில நான் தீவிரமா இருந்தேன். என்னோட முயற்சிக்கான பலனா இப்ப எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு.